இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். யோபு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எது நிமித்தம் என்னோடே வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். ஆம் பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கு. இங்கே வழக்கை தொடுப்பவர் யார் என்றால் சாத்தான். இது எப்படிப்பட்ட ஒரு வழக்கு என்றால் விசுவாசத்திற்கு ஏதுவான ஒரு வழக்கு. அவன் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறானா, கர்த்தரை தூசிக்கிறானா என்பதற்காகவே சாத்தான் இந்த யோபுவோடு தொடுத்த வழக்கு. இதற்கு இங்க இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்குனா நிபந்தனையான வழக்கு. கர்த்தர்ட்ட ஒரு ஒப்பந்தம். இப்படி யோபுடைய வாழ்க்கையில நான் இப்படி இந்த காரியம் செய்ய போறேன், எனக்கு பெர்மிஷன் வேணும்னு சாத்தான் பெர்மிஷனை பெற்றுட்டு சோதிக்கிறான். இப்போ இந்த யோபுடைய சூழ்நிலைகள் பாருங்க. அவனுடைய வழக்கலை பார்த்தீங்கன்னா அவனுடைய உபத்திரம் மகா கொடியதா இருந்தது. ஒருவேளை சில நேரங்களில் நம்மளும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கூட உபத்திரவ நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுடைய உபத்திரவத்தை நீங்க நினைச்சு, சிஸ்டர் பிரதர், என்ன போல யாருக்கும் இப்படிப்பட்ட உபத்திரம் வரக்கூடாது, என் வாழ்க்கையில இப்படி ஒரு நோய் வந்துட்டு, இப்படி ஒரு பலவீனம் வந்துட்டே, எனக்கு யாரு இந்த நோயிலிருந்து விடுதலை தருவா அப்படின்ட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், யோபுடைய உபத்திரம் மகா கொடியதா இருக்குது. இன்னும் அவனுடைய உபத்திரவத்தின் நிமித்தம் அவங்களுடைய நண்பர்கள் வந்து நிற்காங்க. அவங்களோட வார்த்தை, அவர்கள் நியாயம் இருக்கிறாங்க. யோபுவை பார்த்து சொல்றாங்க, இவர் மகா கொடிய இந்த உபத்திரம் வருவதற்கு காரணம் என்ன, மகா பெரிய மிகப்பெரிய பாவம் செஞ்சிருப்பான், இல்லைன்னா இப்படிப்பட்ட உபத்திரம் யாருக்கும் வராதுன்னு சொல்லி அவர்கள் நியாயம் தீர்க்கிறார்கள். இவன் அந்த யோபுடைய வாழ்க்கையில நடந்ததை நீங்க ஆராய்ந்து பார்த்தால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையை போல உண்டு. எந்த ஒரு பாதையும் தெரியல, அடுத்து என்ன நடக்கும் தெரியல, எதிர்காலத்தை பத்தி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அவனுடைய எலும்புகளிலே அவனுடைய பலவீனங்கள், அதற்கு அந்த நோய்க்கு ஒரு விடுதலை இல்லை. இன்னும் வியாதி, வேதனை, நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட நிலையிலே யோபு இருக்கிறான். பாருங்க, 3 வருடம் அந்த உபத்திரவத்துல, அவனுடைய உபத்திரம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து புரட்டி கூட அவனை தூக்க கூட முடியாத அளவுக்கு பெயின், அவ்வளோ வலி, மகா கொடிய வலி. இன்றைக்கும் கூட மனதளவில் நீங்களும் இந்த யோபு போல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இதுல இருந்து எப்படி விடுதலை, இழப்பு நிமித்தம் வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர். இங்கே யோபுடைய வாழ்க்கையிலே அவன் திங்க் பண்ணி பார்க்குறான், இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க. யோபு 23:6 அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ என்று சொல்லி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்ற பாருங்க, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். இல்ல கர்த்தர் எனக்காக அவரு தயவு வைப்பார்ண்டு அவன் யோபு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறான். இனி யோபு 13:3 சர்வ வல்லவரோட நான் பேசினால் நல்லது, தேவனுடைய நியாயத்துக்காக வழக்காட விரும்புகிறேன். கர்த்தாவே, நீங்க எனக்காக வழக்காடுறீங்க, எஸ் நானும் அதுதான் விரும்புகிறேன். நான் வழக்காட உம்மிட்ட நான் என்னுடைய வழக்கை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன், என்ன விசாரிங்கன்னு யோபு சொல்கிறான். யோபு 9:15 நான் நீதிமானா இருந்தாலும்
அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியை நிமித்தம் இரக்கத்துக்காக கெஞ்சுறேன். நான் இரக்கத்துக்கு நான் ஒரு நீதிமான், நான் நீதிமான்னு தெரியும், ஆனால் என் நியாயத்துக்காக கர்த்தர்கிட்ட கெஞ்சுறேன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல, ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலையினால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறப்ப யோபு 31:13 என் வேலைக்காரனாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால், ஒருவேளை என் வேலைக்காரங்க இல்லை யாராவது ஒருத்தங்க என்கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கும் போது அவர்களை நியாயத்தை நான் விசாரிக்காமல் இருந்ததுனால தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததோ அப்படி தனக்கு தானே அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். இப்போது யோபுக்கு கர்த்தர் அந்த வழக்குக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஜெபம், நீ ஜெபி என்று சொல்கிறார். இந்த யோபுடைய வாழ்க்கையிலே அவன் சிறையிருப்பு, அவனுடைய வழக்குக்கு ஒரு முடிவுக்கு காரணம் அவன் ஜெபம். அவனுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான். இன்னும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். யோபு 42:2 தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. யோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட உபத்திரம் மகா கொடியதாக இருக்கலாம். வியாதி நிமித்தம், ஒருவேளை கால் நடக்க முடியல, எனக்கு கண் பார்வை தெரியல, எனக்கு வேலை செய்ய முடியல, வேலை ஸ்தலத்தில் எனக்கு இப்படி ஒரு உபத்திரவம், இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் உங்களுடைய வழக்கை விசாரிக்க யாரும் இல்லை, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக எனக்கு இந்த தீர்ப்பை வழங்கிட்டாங்கன்னு சொல்லி யோபுவை போல நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவர். யோபு 1:8 உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிருமாகிய அவனை போல் பூமியில் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் எந்த சாட்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கும் கூட யோபுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசாரித்த நியாயத்தை அவனுடைய வழக்கிலே ஒரு நியாயத்தை கொண்டு வந்த தேவன் அவனுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையிலே இதே போல மகா கொடியதான வழக்குகள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை கொடுப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய எங்கள் ஆவி ஆத்மா சரித்தை உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், பெருமைக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.